மேகத்தை ரதமாம் செல்வமோடு குட்டையை நீ தீரக்க நன்மைகள் வசமாகுதே. நன்றி ராஜா, நன்றி ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நன்றி அப்பா, நன்றியே சுவே. உங்க நாமம் உயர்ந்தது, உங்கள் நாமம் மகிமையானது, உங்கள் நாமம் மகத்துவமானது ராஜா. நன்றி ராஜா, பிரசன்னம் வேண்டுமையா. எப்போதும் எனக்கு வேண்டுமையா ராஜா, பிரசன்னம் வேண்டுமையா. எப்போதும் எனக்கு வேண்டுமையா பிரசன்னம். பிரசன்னம் ஆகாக தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம். பிரசன்னம் ஆகாக தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் வேண்டுமையா. எப்போதும் எனக்கு வேண்டுமையா. இன்னும் உம்மை அறியணுமே நான், இன்னும் உம்மை அறியணுமே நான். இன்னும் கெட்டே சேரணுமே நான், இன்னும் கெட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் ஆகாக தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம். பிரசன்னம் ஆகாக தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, எம்மை கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, எம்மை கைவிடாத தூயவரே. ஓஹோ பிரசன்னம் ஆகாக பிரசன்னம். ஓஹோ தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம். ஆகாக பிரசன்னம். ஓஹோ தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் வேண்டுமையா. எப்போதும் எனக்கு வேண்டுமையா ராஜா, பிரசன்னம் வேண்டுமையா. எப்போதும் எனக்கு வேண்டுமையா பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் ஆகாக தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, இந்த உலகமெல்லாம் மாயையா. உம்மன் பொன்றே போதுமையா எனக்கு, உம்மன் பொன்றே போதுமையா. பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் வேண்டுமையா. எப்போதும் எனக்கு வேண்டுமையா ராஜா, பிரசன்னம் வேண்டுமையா. எனக்கு எப்போதும் எனக்கு வேண்டுமையா. நல்லவரே, இரக்கமுள்ளவரே, அதிசயங்களை செய்பவரே, அன்பின் சொரூபியே, அடைக்கலமானவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா.
துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், நான் களி கூறுவேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராட்சாமத்தில் உம்மை தேடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கின்றேன். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பரே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். எங்கள் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆமென் ஆமென். ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. அன்பர் இயேசு ராஜனுக்கே. அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறேன், இயேசுவே நன்றி சொல்கிறேன். தூய ஆவியே அன்பு தெய்வமே நன்றி சொல்கிறேன். துதி ஆராதனை செய்கிறேன் உமக்கு, துதி ஆராதனை செய்கிறேன். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் எம்மை தேற்றியே
தைரியப்படுத்தினீரே. அல்லேலூயா. தீராத என் நோய்களெல்லாம் தள்ளும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே, தீராத என் நோய்களெல்லாம் உங்கள் தள்ளும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே, நன்றி சொல்கிறேன். இயேசுவே, நன்றி சொல்கிறேன். தூய ஆவியே, அன்பு தெய்வமே, நன்றி சொல்கிறேன். துதி ஆராதனை செய்கிறேன் நான். துதி ஆராதனை செய்கிறேன். அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தீரே. அகலாள எந்த அளவுமில்லா அன்பு கூர்ந்தீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் நம்மை நடத்துகின்றீர். உங்கள் இரக்கத்திலும் உங்கள் கிருபையிலும் நம்மை அனுதினமும் நடத்துகின்றீர். பிதாவே, நன்றி சொல்கிறேன். இயேசுவே, நன்றி சொல்கிறேன். தூய ஆவியே, அன்பு தெய்வமே, நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஆமென். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே ஆமென். இந்த வேளையிலும் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வரும்படியாக இந்த வேளையிலும் ரஞ்சன் ஐயாவை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் இந்த ஞாயிறு ஆராதனையிலே 26ஆம் தேதி உங்களை இந்த வேளையில் அழைத்திருக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், எடுத்து வாருங்கள். ஆமென். ஆமென். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். கிருபை விளக்கம் உள்ள தேவன், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மூலமாக ராஜா எடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீ ஆமண்டும் ஆமேனிடம் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இந்த வேளையில் ராஜா இன்றைய நாள் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையா நாளாக இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன சூழ்நிலையில வந்திருக்கலாம், என்னென்ன அன்றைய வேதனையோடு வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் அன்றைய உமது பாதத்திலே அவர்கள் இறக்கிவிட்டு ஒரு சமாதானத்தோடு போவதற்கான வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவரை உமது கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தும். வார்த்தை பகுதி ஒப்புக் கொடுக்கிறோம், பாட்டுகள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெப பகுதி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்பெடுக்கும்படியாய் இவங்க கருத்தை ஒப்புக் கொடுத்து இந்த வேளையில் ராஜா ஆண்டவரே இதை நடத்துகிற ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் உமது கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமென், ஆமென். நன்றி. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் இந்த நாட்களிலே வேத வாசிப்புகளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சிஸ்டர் பானுவை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் எடுத்து வாருங்கள், உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். 29வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும்
அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலே இந்த வேளையிலே ஒரு ஸ்பெஷல் சோங்குள்ளே கடந்து செல்வோம். பிரதர் சேகர் அவர்களை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், பாடல்களை எடுத்து வாருங்கள். ஆமென். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகிறதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகிறதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் அர்ப்பணித்தேன். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோ ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் பொய்வின்றி உம்மை போற்றுதே. உலக திருச்சபையெல்லாம் பொய்வின்றி உம்மை போற்றிட. ஆமேன் ஆமேன் பார். ஆமேன் ஆமென். தேங்க்யூ ஐயா. நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரதர் சேகர், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நன்றி ஐயா. அடுத்தாக இந்த வேளையில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலும் சிஸ்டர் டிவியாவை இலங்கை தேசத்திலிருந்து அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் அம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேலையை எடுத்து வாருங்கள், உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான
பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான ஜூலை மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். எரேமியா 33:14. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இந்திய தேசத்திலிருந்து பாஸ்டர் சுரேஷ் குமார் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை நடைபெறவிருப்பதால் எங்களுக்கான தேவ செய்தியை லண்டன் தேசத்திலிருந்து பிரதர் ரஞ்சனையா அவர்கள் வழங்குவார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் அம்மா அவர்கள் தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக இந்த வழியில் நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். சிஸ்டர் வேதாவை இந்த வழியில் அழைப்போம். பிரேஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் வேதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி தலைமை போதகர் அவர்களுக்கும் இதுல கலந்து கொண்ட எல்லா பாஸ்டர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிட்டு ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 105:1-2 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நம்ம பாடி ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா கண்களை மூடி செவிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீங்க வாசம் பண்ணுவீராக. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது பாடும் பொழுது ராஜா ஆண்டவரே நீங்க எங்களோடு இருந்தப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய மகிமையினால எங்களை நிரப்ப போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீரே மகிமை உள்ள தேவன் அப்பா, உன்னதமான தேவனா இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே
எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அதிசயம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். மீட்பர் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவன் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் தேவனே, நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காய் யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காய் யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காய் யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே.
நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காய் யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லை. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமை ஆண்டவரே, அப்பா துதிக்கும் மேலானவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எத்தனையோ பெலிஸ்தியர்கள், எத்தனையோ அப்பா ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரை யார் எங்களுக்கு விரோதமா எழும்பினாலோப்பா, நீங்கள் ஆண்டவரே நாங்கள் நம்பியிருக்கிற தேவன் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் எதை குறித்து பயப்படாதபடி, கலங்காதபடி, திகையாதபடி கர்த்தர் நீங்க எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்கள் சார்பில நீங்க இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே, எங்களுடைய பக்கத்துல இருக்கிறீங்க ராஜா. நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. சிறு கூட்டமே நீ பயப்படாதுன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. நான் உங்களுக்காய் துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களப்பா. எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலப்பா ஆண்டவரே, அவர்களை ஆவியானவர் நீங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், மதம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. பாதைகள் எங்கெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தடை கற்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே, தாமதம் மட்டுமே எங்களுக்கு பதிலானாலும் ஆண்டவரே எங்களை நேர்வழியாய் நடத்தி செல்லுகிற தேவன் அப்பா. உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போகாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவன் நீங்க ராஜா. அப்பா முந்தினதை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீங்களப்பா. மேலானதை நீ சுதந்திரிக்க வேறொன்று செய்வேன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாதபடி நடத்துகிறவரே அப்பா, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நீங்க எங்களை பலப்படுத்துகிற தேவன். உம்மாலே எல்லாம் கூடும் தகப்பனே, உம்மால மாத்திரம்தான் எல்லாம் கூடு ராஜா. அப்பா நன்றி 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 நன்றிப்பா. எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே,
ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. தண்ணீர் ரசமாய் மாறிற்றே, என் கசப்பு இனிப்பாய் மாறிற்றே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிற்றே. தண்ணீர் ரசமாய் மாறிற்றே, என் கசப்பு இனிப்பாய் மாறிற்றே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிற்றே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைகள் நீங்கிற்றே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறிற்றே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைகள் நீங்கிற்றே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறிற்றே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பினதே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழியம் மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழியம் மாறினதே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய நாள்லப்பா ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதற்றினீரப்பா. ஆண்டவரே தகப்பனை ஆண்டவரே கடல் மேல் நடக்க செய்த தேவன். ஆண்டவரே தகப்பனை செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன். அப்பா ஆண்டவரே தகப்பனை வனாந்திரத்துல காடையும் மன்னாவையும் ஆண்டவரே ஜனங்களை கொண்டு போஷித்தீரப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்த எங்கள் தேவனே அப்பா, எந்த ஆண்டவரே தோல்விகளோ ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எந்த தோல்விகள் வந்தாலும் அப்பா குறைவுகள் வந்தாலும்ப்பா அதை குறித்து நாங்கள் பயப்படாதபடி அப்பா உம்மாலே எல்லாம் கூடு ராஜா. அப்பா குருடரை பார்வடியை செய்த தேவன், சப்பானியை நடக்க வைத்த தேவன், ஊமையனை பேச வைத்த தேவன் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டுப்பா. ஆண்டவரே தகப்பனே ராஜா, அந்த வல்லமையை கொண்டுப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களிடத்துல எதெல்லாம் நடக்கலன்னு நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோமப்பா அதெல்லாம் நடக்கும் என்று நீங்க சொல்லுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், உம்மாலதான் ராஜா கூடும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எல்லாம் தண்ணீரை ரசமாய் மாற்றின தேவன், எங்களுடைய கசப்புகளை இனிப்பாய் மாற்றுகிற தேவன், மாறா போன்ற அனுபவங்களை எல்லாம் மதுரமாய் மாற்ற செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலப்பா ஆண்டவரே இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ரேடியோ சேனல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாரங்கள் எல்லாம் போக்குகிற தேவன் ராஜா. நீங்க எங்க பண்டக சாலை ஒவ்வொரு நாள் நிரம்பி வழிய செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக அந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகிறோம். அதுக்கு முன்பாக வார்த்தைக்காக ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயாவை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் ஜெபங்களை ஏறெடுத்து வாருங்கள். உங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின்
நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோமே ராஜா. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களின் வாயிலாக நடத்தப்படுகிற இந்த சண்டே ஸ்பெஷல் சர்வீஸுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தமிழ் ஆராதனைகளிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாடல்களை பாடவும் வசனங்களை வாசிக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை தந்தீர். இப்போதும் உங்க வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அது வானத்தின் மன்னாவா மாறட்டும் ராஜா. அது ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது, நீர் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அந்த வார்த்தையை தேவரே நீர் அனுப்பி எங்கள் நடுவிலே பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளுக்கு ஏற்றதான அது வார்த்தையாய் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் ஆண்டவரே அது மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற ஆண்டவரே தாசரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உமது ஆண்டவரே வார்த்தையாய் அது மாறுவதாக. வல்லமையுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உங்க நாமமே மகிமைப்படுவதாக ராஜா. சகல தடைகளையும் நீர் எடுத்து போடுவீராக ராஜா. சகல தடைகளும் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் அனுப்பி தந்து பேச போறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாங்கள் பாஸ்டர் சுரேஷ்குமார் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலும் நாங்கள் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லைவ் ப்ராட்காஸ்டிங் போய்கொண்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் காட் ரேடியோ மூலமாகவும் சங்கம் மூலமாகவும் எடுத்து வாருங்கள். உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி கொடுத்த வாய்ப்புக்காக பாஸ்டருக்காக தலைமை போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். மேலும் இருக்கிற நிறைய தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், அநேக பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் ஆண்டவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தும்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் அன்பின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது நாம் இன்றைக்கு தலைப்புல என்ன பார்க்க போறோம்? சீக்கிரம். தலைப்பு என்ன? செய்தி, தேவ செய்தியின் தலைப்பு சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் கிடைக்கணும். அப்போ நம்ம அது இன்னைக்கு எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு மிக மிக முக்கியம். சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், நம்ம தேவைப்படுது. அப்போ சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு சீக்கிரமா என்ன செய்வார், நாம என்ன சீக்கிரமா செய்யணும், அவர் நமக்கு என்ன சீக்கிரமா செய்வாருங்கிற ரெண்டு புரிதல் இருந்தா தான் இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நாம் வசனத்துக்கு நேர கடந்து சொல்வோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், இல்லை என்றால் நானே வாசிக்கிறேன். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அல்லேலூயா. சீக்கிரத்துல நமக்கு நியாயம் கிடைக்கணும். இப்போ இன்னைக்கு கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில் இருக்கு. நம்ம இந்தியாவுல சட்டத்திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்திற்கு சீக்கிரம் பதில் கிடைச்சிருக்குன்னு சொன்னா கிடைக்கிறது இல்லை. அத்தனை வாய்தா, அத்தனை இழுபறி, வருடக்கணக்காக அவங்க பதவியிலிருந்து முடிகிற காலம் வரைக்கும் 15 வருஷம், 18 வருஷம், 8 வருஷம்னு இப்படி கேஸ் இழுத்துக்கிட்டே போறாங்க. ஒரு சூழ்நிலை சீக்கிரமா எதுவும் நடந்தா தான் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு உடனே என்ன பண்றோம்? சீக்கிரமா ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த காரியங்கள்ல நமக்கு சீக்கிரமா சிலது கிடைக்கல ஆண்டவரே, சிலது ரொம்ப டிலேவா கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். அதுல மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, சீக்கிரத்துல நமக்கு கிடைக்கணும்.
அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கிரியைகள் எவ்வளவு சீக்கிரமா இருக்கு நம்ம செய்யணுங்கிறது மிக மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை கேட்கிறோம், நமக்கு நிறைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நிறைய தீர்க்க தரிசனமா பேசுகிறார். எல்லாவற்றையும் நம்ம மனதில் கொண்டு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது எனக்கு நடந்துரும். இந்த ஊழியக்காரங்க மூலியமா ஆண்டவர் தெளிவா பேசிட்டாரு, அது எனக்கு நிச்சயமா நடந்துரும். ஆண்டவர் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இப்படி சீக்கிரமா நடந்துரும்னு சொல்லி நாம் சில யூகத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல எதெல்லாம் நம்ம நிறைவேறி இருக்கு, எதெல்லாம் நிறைவேறல, எது நடக்கும் நடக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ இதுல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போனோமானால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அது மன்னிக்கணும் சிஸ்டர், ஆதியாகமம் 18:7. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் போதும் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆபிரகாம் சீக்கிரமா என்ன பண்றாரு, மாட்டு மந்தையில போய் ஒரு மாட்டை பிடிச்சி சமைக்கிறார், இளங்கன்ற சமைக்கிறார். இன்றைக்கு நம் ஆண்டோட காரியத்துல அநேக காரியங்கள் நாம் எவ்வளவு குயிக்கா செயல்பட வேண்டும் என்று இருக்கிறது, நம் கிரியைகள் இருக்கிறது. நமக்கு சீக்கிரம் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை நம்ம சோர்ந்து போயிடும். இப்ப பாருங்க, வீட்டுல நம்ம பிள்ளைங்களையோ இல்ல மற்றவர்கள நம்ம கூப்பிடும் பொழுது, அப்பா கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு சீக்கிரம் எடுத்துடுவா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், 3 வாட்டி 4 தடவை சொல்ல வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் அப்பா தண்ணி கொடுப்பா, சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா, சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாப்பா, சீக்கிரம் டைம் ஆச்சுப்பா, நான் வேலைக்கு போகணுப்பா. இப்படி நாம் நிறைய காரியங்கள்ல நாம் அநேக முறை கேட்பதுண்டு. ஆனால் நமக்கு சில காரியங்கள் ஒரு சீக்கிரமா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப என்னன்னு சொன்னா, நாம் கர்த்தர் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தின் விஷயத்துல நமக்கு ஊழியத்தின் காரியமாக இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க, நம்ம சபையில என்ன கொடுத்திருக்கிறாங்க, ஆத்துமாக்களை சந்திக்கும்படி நாம் நிச்சயமா இன்னைக்கு ஒரு ஃபேமிலியை போய் பார்த்து அவங்கள நம்ம சத்தியத்தை சொல்லணும், இந்த இடத்துக்கு நம்ம வேகமா போகணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணும்போது சில தடைகள் நம்ம நோக்கி வருகிறது. அது மாத்திரமல்ல, தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் சந்திக்கும் பொழுது அந்த காரியத்திலே சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் மிகவும் சோர்வாய் செய்யும் பொழுது அங்க என்ன செல்லுது என்று சொன்னால் சில காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு போய் விடுகிறது. அப்ப 3 புருஷர்கள் அதை நோக்கி வரும் பொழுது அந்த சிந்தனை வந்திருக்கு பாருங்க, வேற யாருக்கும் தோணல. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல பரிமள தைலத்தை அந்த ஸ்திரீ ஊத்துறான், வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை கொட்டினா. ஆனா அங்க இருந்த சீசர்களுக்கெல்லாம் அந்த என்ன தோணல, இது யாராவது ஏழைக்கு வித்து காசை கொடுத்திருக்கலாம், இதை கொண்டு போய் இவ்வளவு வெளியேறப்பட்டதை காலில் ஊத்தி இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள முறுமுறுத்தார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அந்த மகிமையை எதிர்பார்த்தார். சில நேரங்களில ஆண்டவர் அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அவர் எதிர்பார்ப்பார். அது மாத்திரமல்ல, அதே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், தேவனுடைய உறவுகளாக இருக்கட்டும், தேவ மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க எப்ப பார்த்தாலும் நம்ம பாஸ்ட் தானே, நம்ம பிரதர் தானே, நம்ம சிஸ்டர் தானே அப்படி என்று சொல்லி நாம் சில நேரங்களிலே நாம் அவங்களை அலட்சியப்படுத்துறது இல்லை. ஆனா நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நாம் மறந்து விடுகிறோம். பாஸ்டர் நமக்கு சர்ச்சில் இந்த வேலையை கொடுத்துருக்காங்க, இந்த காரியமா நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், சில விஷயங்களை நாம் சோர்ந்து போய் செய்து விடுகிறோம். அப்போ இந்த மாதிரி சோர்வான சூழ்நிலைகள் வரும்போது சில பதில் நமக்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைப்பட்டு போகும். அந்த நேரத்துல கரெக்டா யோசனை செய்து, சாரால் கூட அந்த காரியத்தை செய்யவில்லை, ஆபிரகாம் டக்குன்னு வேலைக்காரனை கொடுக்குற உடனே மாட்டை பிடி, இளங்கன்ற பிடி, அதை அடி, இப்படி சமை, இந்த மாவை ஈடு, இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லி அந்த புருஷர்களுக்கு கால்களை தண்ணி கழுவ கொடுக்கணும், என்னென்ன காரியங்களை செய்கிறார். அதே போலதான் நம் ஜெப காரியத்திலே, ஜெப நேரங்களிலே, ஜெப ஆயத்தங்கள் நாம் மிகவும் பயனுள்ளதான நாம் ஆயத்தப்பட வேண்டும். சரியான அவரை சந்திக்க போகும் பொழுது நாம் சீக்கிரத்திலே தயாராக வேண்டும். அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்திலாக இருக்கட்டும், நாம் வசிக்கிற பகுதியிலாக இருக்கட்டும், நாம் சந்திக்கிற நபர்களிடத்துல இருக்கணும், நிறைய பிரச்சனை உள்ள காரியங்கள் இருக்கு. நான் பொதுவாக இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், ஏதோ ஒரு அப்ளிகேஷனை போட்டுவிட்ட மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப நாம கேட்டா அந்த ஜெபம் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோங்கிறதே நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். அப்ப நிறைய பிழைகள், நம்ம சொன்னதையே திரும்ப சொல்றோம், பேசினதையே திரும்ப ஜெபிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். அது விசுவாசத்தோட ஜெபிச்சோமா, விசுவாசம் இல்லாம ஜெபிச்சோமா, இல்ல பாஸ்டர் அவங்க ஜெப குறிப்பு கொடுத்ததுனால நம்ம ஜெபிச்சோமா, அப்படிங்கிற ஒரு ஜெபம் நமக்குள் இருக்கக்கூடாது. இந்த ஜெபமானது நம் செய்கைகளிலே எப்படி நாம் செய்கையிலும் இருக்கிறோம், ஜெபத்திலும் இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப சீக்கிரத்துல எனக்கு ஆண்டவரே நியாயம் செய்யணும், சீக்கிரத்துல ஒரு காரியம் நடக்கணும், சீக்கிரத்துல நாம் தப்பிக்கணும், சீக்கிரம் நமக்கு விடுதலை வேணும் அப்படி என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்துல நாம் சரியானபடி ஆயத்தமாக வேண்டும். 7 மணி ஜெபத்துக்கு 8 மணிக்கு வந்தா அது முறையல்ல. நாம் அதிகாலை ஜெபத்திற்கு பொழுது விடிந்த பிறகு தேவ சமூகத்தில் எழுந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், அது சரியில்லை. அதுதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையிலே கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆண்டுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு நேரத்தை அதிகாலையே நம் தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி நாம் கூடுகையிலே நாம் சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கிற ஒரு சரியான நேரம். இந்த நேரத்துல சீக்கிரமாக நாம் ஆயத்தமாக வந்து ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு இந்த மீட்டிங்ல நம்ம கர்த்தர் செய்கிறார். இதுக்கு என்ன இப்ப ஜெபம், கொஞ்ச நேரம் தானே ஜெபம் பண்றோம், நம்ம என்ன கிடைச்சிட போகுது, என்ன நமக்கு ஆசீர்வாதம் வந்துட போகுதுங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு நாம் சீக்கிரமாக ஆயத்தமாகி நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி கொடுப்பார்? சரி, நாம எந்த அளவுக்கு நாம சீக்கிரமா எந்தெந்த காரியங்களும் நம்ம ஆக்டிவா இருக்கோங்கிறது மிக மிக அவசியம். அது ஜெபிக்கிறதா இருக்கலாம், வேதம் வாசிக்கிறதா இருக்கலாம், நாம் பாடல் பாடுகிறதாக இருக்கலாம், ஒரு ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்கிற காரியமாக இருக்கலாம், உதவி செய்கிற காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் சீக்கிரத்துல செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை சீக்கிரமாக யோசேப்புடைய வாழ்க்கையில செய்தார். யாருக்காக செய்தார்? யோசேப்புக்காக செய்தார். யாரை கொண்டு செய்தார்? ஆதியாகமம் 41:32 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதுல யாருமே எதுவும் படிக்காம இல்ல. இது தெரியாத காரியம் அல்ல. இந்த காரியத்துல பார்வோனுக்கு ஏன் சொப்பனத்தை இப்படி வர வைக்க வேண்டும்? இந்த காரியத்தை ஏன் தேவன் சீக்கிரமாக அவருக்கு செய்ய வேண்டும்? நிறைய காரியங்கள் லேட்டா தேவன் வெளிப்படுத்தினா, ஒரு 10 மாசம் கழிச்சு வெளிப்படுத்தினா, அவருக்கு கரெக்டா ஏற்ற நேரத்துல எப்படி எந்த காரியத்தை செய்யணும்னு கர்த்தரே செய்கிறார். அதே மாதிரி நாம எந்த காரியத்துல எதாவது நம்ம சீக்கிரமா சரியா நம்ம செய்யறோமோ கர்த்தர் நமக்காகவே சீக்கிரமாக அதை செய்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு பாரு, யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று அங்க அதிகாரியை வைக்க வேண்டும் என்று அந்த காரியங்கள் இருந்தது. அதற்கு முன்னாடி சொப்பனத்திலே அவர் சொன்னார், பானபத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தி சொல்லி, நீ தலையிலே கூட இருக்கும்போது இப்படி திரும்பவும் நீ அதே ஸ்தானத்தில் இருப்பாய், என்னை எப்படி மறந்துடாதன்னு சொல்லும் போது இந்த காரியத்தை அவர் மறக்கப்பட்டு போனது. அந்த காரியங்கள் வாய்க்கப்படவில்லை. யோசேப்புக்கு உயர்வு இல்லை. ஆனால் சொப்பனத்தை வரவைத்து, பசுக்களை வரவைத்து, தேசத்துல பஞ்சம் வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் தெளிவாக ஒருவர் பேசும்படி அந்த வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அதை அற்புதத்தை, வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இல்லையா? இன்றைக்கு நமக்கு அவசியம் வெளிப்பாடுகள், அவசியம். தேவனுடைய ஊழியக்காரத்திலிருந்து வருகிற வார்த்தை மிக மிக அவசியம். யாரு என்ன சொல்றாங்க, என்ன பண்றோன்றது நமக்கு நிறைய தெரியறது இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்பட்டு இந்த காரியத்தை, ஐயா இந்த மாதிரி ஊழியக்காரையா சொல்லியிருக்கிறாங்க, நான் நிச்சயமா அந்த காரியம் எனக்கு நிறைவேறுங்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கணும். அந்த காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு சீக்கிரத்துல வெளிப்படுத்தி கொடுத்தும் பொழுது ஏற்ற காலத்துல அவர்களுக்கு அந்த உயர்வு கிடைக்கும். ஒரு வேலைக்கு போறோம், ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு நம்ம போயிருக்கோம், ஒரு காரியமாக நாம் சென்று இருக்கிறோம். அந்த நேரத்துல, சரியான நேரத்துல அங்கே உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய காரியங்கள் சரியானபடி கர்த்தர் அமைத்து கொடுத்தால்தான் நீங்க அங்க வேலைக்கு நீங்க ஜெயிக்க முடியும். இந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். கேள்வி கேட்கிறேன், ஏதோ ஒண்ணு கேள்வி கேட்டு நீங்க ஏதோ ஒண்ணு பதில் சொல்லி போனா, ஐயோ வேலை கிடைக்கலன்னு சொல்லி எத்தனை பேர் திரும்பி வருகிற காரியங்கள் இருக்கும். அது மாதிரிதான் தேவனிடத்துல நாம் செய்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு பிரயோஜனமானதாகவும் சீக்கிரமானதாகவும் போய் சேரும். கர்த்தரை சீக்கிரத்திலே செய்வார். இது ரொம்ப அவசியம், நமக்காக அவர் செய்யக்கூடிய காரியம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 58:8 அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென், அல்லேலூயா.
2 விஷயம் பார்த்துட்டோம். 3வது விஷயத்துக்கு போறோம். முதல் விஷயம், நம்ம சீக்கிரத்துல நமக்கு காரியம் நடக்கணும்னு சொன்னா நாம எல்லா விதத்திலயும் நான் எந்த அளவுக்கு நம்ம டெடிகேஷனா இருக்கிறோம், ஊழியத்துல காரியங்களை பார்த்தோம். 2வது நாம் பார்த்தோம், ஆண்டவர் சீக்கிரத்துல நாம உயர்த்துவதற்கு, பெரிய ஸ்தானத்துல யோசேப்பை உயர்த்தி கொண்டு போனதற்கு யாரை கொண்டு நாகிலும் கர்த்தரை, அவர் பார்வோனை எழுப்பி அவன் இருதயங்களை மாற்றி நமக்கு நன்மை செய்யக்கூடும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம இவங்கதான் நமக்கு செய்வாங்க, அண்ணன் தான் செய்வாரு, தம்பி தான் செய்வாரு, அக்கா தான் செய்வாரு, அம்மா தான் செய்வாருன்னு கிடையாது. கர்த்தர் எப்படி பார்வோனை கொண்டு அன்றைக்கு யோசேப்பை அதிகாரியா வைத்தாரோ அதே போல அவர் சீக்கிரத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு நம்ம உயர்த்துவார். அது போலதான் இங்க சொல்றாரு, விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கணும். அப்ப என்ன சீக்கிரத்துல துளிர்க்கணும், நாம என்ன செய்யணும்? நாம அதற்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 58:7. ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென், அல்லேலூயா. சில காரியங்கள் நாம எந்த அளவுக்கு டெடிகேஷனா செய்யறோம், எந்த அளவுக்கு நம் காரியங்களை செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு சீக்கிரமாகவே எல்லாவற்றையும் செய்து. அப்போ நான் இவ்வளவு நாள் வரேன், எனக்கு ஒன்றும் நடக்கல, இந்த காரியங்கள் மாறல, இதே பிரச்சனையா இருக்கு, இதே சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கு என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் மாத்திரம் அல்ல, நம்முடைய கிரியைகளும் தேவனுக்கு உகந்ததாக நாம் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்திலே சீக்கிரமாக நமக்கு நியாயம் செய்வார். என்னாண்டவரே, எனக்கு நான் கேட்டே இருக்கேன், எனக்கு கொடுக்கவே மாட்டீங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே எனக்கு பதிலே வரல. சில காரியங்களுக்கு காலம் தாழ்த்தலாம். அதை சொல்றாருல, தீர்க்க தரிசனமானது வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பொய் சொல்லாத, அதுக்கு தாமதிக்காத, தாமதித்தாலும் அதற்கு காத்திருது நிச்சயமாய் வரும்னு சொல்றாரு. ஆனா இதுல சில காரியங்களை கர்த்தரிடத்திலே நாம் சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, அதுக்கு நமக்கு மிக மிக அவசியம். இன்னைக்கு போறாங்க, பாஸ்டர் ஊழியத்துக்கு போறாங்க, திடீர்னு அவங்க வண்டியில கார்ல பெட்ரோல் தீர்ந்துருச்சு, உண்மையிலே கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் மாற்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம், அங்க ஸ்ட்ரைக் ஏற்பட்டிருக்கலாம், அந்த இடத்துக்கு போக முடியாம இருக்கலாம். தடைபடும் பொழுது நாம பேசாம போட்டுட்டு நாம உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியாது. ஏதோ ஒண்ணு, ஆண்டவரே எனக்கு சீக்கிரம் ஒரு தேவைகள் சந்திக்கப்படணும், ஐயோ பெட்ரோல் பங்க் பக்கத்துல இல்ல, எனக்கு அக்கௌண்ட்ல பணம் இல்லை, ஏதோ ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லும் பொழுது சடுதிலே யாராவது மூலியமாக கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். அது சின்ன ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? எந்த மாதிரியான ஜெபம்? கர்த்தர் நாம் செய்யக்கூடிய ஒரு ஜெபம் சூழ்நிலைகளையே கர்த்தர் மாற்றி போடுவார். தாவீதுக்கு அப்படித்தான் அப்சலோமை என்ன பண்ணா? துரத்தி விட்டான், காட்டுக்குள்ள ஓடி போனாரு, சூழ்நிலைகள்லாம் சரியில்லை. அகிதோப்பேலுடைய ஆலோசனை அவர்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது? சாதகமாக இருந்தது, தேவனை போல இருந்தது தாவீதோடு இருக்கும் பொழுது. ஆனா அங்கே வரும் பொழுது அவன் ஆப்போசிட்டா மாறி என்ன பண்றான்? மாற்று விதமான ஆலோசனை கொடுத்து அவன் சாய்ந்து வேறு பக்கம் போய் விடுகிறார். அப்பொழுது தாவீது அங்கே ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிறார், ஆண்டவரே அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போடும் என்று சொல்லி. அந்த அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போடும் என்று சொன்ன அந்த சரியான நேரத்துல, சீக்கிரத்துல, அந்த டைமிங்ல பண்ண ஜெபம் அந்த ஆலோசனையை அபத்தமாக்கி விடுகிறார் ஆண்டவர். இல்லையா? அப்போ நாம் சீக்கிரத்துல நாம் ஜெபம் செய்கிற காரியம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். அதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு கேட்கிறார். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளே நம்ம விசுவாசமாக நாம் இருக்கிறோம், விசுவாசமாக நாம் செயல்படுகிறோம், ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப அவசியம். அதை பயன்படுத்தி நம்ம பார்க்கணும், அது நமக்கு சீக்கிரத்துல நடக்குதா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காரியங்கள் மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கு. தேசத்திலே பஞ்சங்கள், தேசத்திலே அக்கிரமங்கள், தேசத்திலே அநியாயங்கள், தேசத்திலே ஏகப்பட்ட நமக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு விரோதமான சதிகள், என்ன விதமான காரியங்களாம் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் யாருக்குமே நம்ம தெரியாது. நாம எந்த அளவுக்கு சீக்கிரமாக இருக்கிறோம். ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணா உடனே அதை நம்பிடுறோம். எப்பயோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்து ஓ ஆஹா அப்படியா இப்படியான்னு சொல்லி நம்ம அதை 100 பேருக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம். சோ அது தவறு. அனுதினமும் இன்றைக்கு என்ன நடந்திருக்குது, இன்றைக்கு சூழ்நிலை நம் தேசம் எப்படி போய் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு சூழ்நிலையில நம்முடைய குடும்பத்துடைய நிலைமைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நம்முடைய சபையுடைய நிலைமைகள், ஆத்மாவுடைய நிலைமைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நம் தேவ ஊழியர்களுடைய நிலைமை எப்படி போய் கொண்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறங்கிற ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சாதான் காலத்திற்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் செய்கிற காரியமும் நமக்கு சீக்கிரத்துல தெரியும். அப்ப நாம் எந்த அளவுக்கு, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சீக்கிரமா நாங்க செய்யணும்னா, நான் எந்த அளவுக்கு ஆபிரகாமை போல ஒரு கன்றுக்குட்டியை அடிக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருப்பது போல நாம் செய்யக்கூடிய ஜெபங்களும் மிகவும் சீக்கிரத்துல நடக்கும். ஏன்னு சொன்னா, ஒன்னே ஒண்ணு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 4:17 வசனம்.
மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. அதி சீக்கிரத்துல நீங்க இருந்த லேசான உபத்திரவம், நமக்கு இருக்கிற உபத்திரவம் எல்லாமே எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாருமே நம்ம எல்லாம் நிறைவா நமக்கு இருக்குன்னு நம்ம பொய் சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் ஏதாவது ஒரு குறைகள் நம்ம இருந்துகிட்டே இருக்கு. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார்ன்றதை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். அதனால எனக்கு குறைவே இல்லை, எனக்கு சூப்பரா இருக்கு, எல்லாம் இருக்குன்னு யாரும் சொன்னா அது நம்ப கூடாது. ஏன்னு சொன்னா எல்லாமே இருக்கும், திடீர்னு எல்லாமே இருக்கும். ஆசியா கிட்ட எல்லாமே இருக்கும், ஊழியர்கிட்ட எல்லாமே இருக்கும், சகோதரர்கிட்ட எல்லாமே இருக்கும். ஆமா, திடீர்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவோம், நமக்கு அன்னைக்கு இல்லாம இருக்கும். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இப்படிதான் நம்ம நடத்துவார். ஏன்னா எல்லாருமே என்ன செய்யறோம், நாம் பரிபூர்ணத்துல இருந்து எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நாம் இருக்கிற ஒவ்வொரு குறைச்சல்களும் தாசர்கள் செய்ய மனசு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மீட்டிங்ல எல்லாரையும் இணைக்கணும், எல்லாரும் பேசணும், எல்லாரும் சந்திக்கணும், எங்கெங்க இருந்தோ எந்தெந்த நாட்டுல இருந்தோ சந்திக்க வைக்கிறாரு. இந்த நோக்கம் என்ன, இதுக்கு இவ்வளவு ஜூம்ல செலவு பண்றாங்க, இவ்வளவு காரியங்களை எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான நோக்கம் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதாயத்துக்காக அல்ல. அவர்கள் குறைவாக இருந்தாலும், அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு ஆடம்பரமாக இல்லாமல் குறைவாக சாப்பிட்டாலும், அவர் போடுகிற உடைகளை மிச்சம் செய்து அந்த காரியங்களை, அந்த பணங்களை செலவு செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு படுகிற பிரயாசங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அதான் சொல்றாரு, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம நினைச்சுக்குவோம் அங்க ஒண்ணுமே இல்லை போல இருக்கு, அவங்க ஒண்ணுமே இல்லை, இப்படிதான் இருக்காங்க, அப்படிதான் இருக்காங்க, இந்த ஊழியக்காரனை பார்த்தாங்க அப்படியே தாங்க இருக்காரு, அந்த ஊழியக்கார பார்த்தாங்க அவர் அப்படியே தாங்க இருக்கிறாரு. கிடையாது, நெவர். ஆண்டவர் தேவ மனிதர்களை கொடுக்கிற கரங்களாகவும் அந்த வசனத்தின்படி அவரை சொல்றாருல, சுகவாழ்வு சீக்கிரம் துளிப்பதற்கு என்னென்னலாம் செய்யறாங்க, துரத்துண்டவங்களை சேர்த்துக் கொள்ளுகிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏதாவது உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறோம். நம்ம அப்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த காரியத்தை செய்ய சொல்லிதான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இவையெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு எல்லா நாளும் குறைகள் உண்டு. அதனால நம்ம குறைச்சலா இருக்கிறோம், நாம் தருத்தரல்ல, நாம் ஐஸ்வர்யவான்கள். அதான் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கும் நமக்கும் இல்ல உறவு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே நான் எல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லி யாருமே இங்க புலம்புகிற ஆட்கள் அல்ல. ஆண்டவரே நான் ஆண்டவர் இன்னும் கொடுத்துட்டேன், இன்னும் எனக்கு கொடுங்கப்பா, எது இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னும் நான் கொடுக்கணும் ஆண்டவர், இன்னும் நான் செய்யணும் ஆண்டவர், இன்னும் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, இன்னும் என்ன இடத்துல என்ன குறை, நான் பொன்னாலையும் பொருளாலையும் நான் மற்ற எல்லா காரியத்திலும் உதவி செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இன்னும் நான் என்ன செய்யணும், ஜெபத்தால நாம் நிறைய குறைவா இருக்கிறோம். சில பேர் உலகத்துல சொல்லுவாங்கல்ல, பவுல் கூட சொல்லியிருக்கிறாரு, அன்பு செலுத்துறத கடனே இல்லாமல் வேறொரு காரியத்துல எனக்கு கடனே இல்லைங்கிறார். இன்னைக்கு நம்ம கடன் எவ்வளவு கடன் வச்சிருக்கோம், இன்னைக்கு ஜெபத்துல நம்ம நிறைய கடன் வச்சிருக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணாதான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றார். ஒரு தேசத்தின் அதிகாரிகளை, தலைவர்களை நியமிப்பதற்கு நம்முடைய ஜெபம் எவ்வளவு சீக்கிரமாகவும் அவசியமாகவும் இருக்கிறதே, அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது நாம போய் ஐயோ அவன் வந்துருவானா, இவன் வந்துருவானா, இவன் வந்துட்டானா, அவன் வந்துட்டானா, இதனாலதானா அதனாலன்னு சொல்லி நாம் பேச வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்த பிறகு அங்க போடுறதுக்கு ஆளு யாரு போலான்னு அந்த மிஷின்ல எல்லாம் மாத்துறான். ஆனா தேசத்துல யாரை நியமிக்கணும் என்று நாம் செய்யக்கூடிய ஜெபத்தை வைத்து அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட நம் ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நாம் சோர்ந்து போய் இருந்து விட்டோமானால் நமக்கு பதில் நிறைய காரியங்கள் கிடைக்காது. இன்னைக்கு நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் செய்து நாம் சில காரியங்கள் நடக்கல போகல என்றுதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர, தேசத்தில் என்னென்ன அக்கிரமங்கள், அநியாயங்கள் தேசத்தின் தலைவர்கள், தேசத்தின் மக்கள் செய்கிறபடியினாலே அந்த சாபத்து நிமித்தம் நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருது, ஏன் விலைவாசி உயர்வை கர்த்தர் அனுமதிக்கிறார், ஏன் பஞ்சத்தை அனுமதிக்கிறார், ஏன் பட்டயத்தை அனுமதிக்கிறார், ஏன் கொள்ளை நோய்களை அனுமதிக்கிறார், ஏன் பூகம்பம், நிலநடுக்கம், பஞ்சம் எல்லாவற்றையும் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், ஏதோ சும்மா எல்லாரும் மத்தவங்க சொல்லுவாங்க இயற்கையில ஆடிருச்சு, அந்த ஒரு பெரிய தட்டு கீழே போய் மோதுனதுனால பூகம்பம் வந்துருச்சு. கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு இல்லையா, அநேக உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள்ட்டையும் கரெக்டா பேசுறாரு. காலையில எத்தனை மணிக்கு இந்த சுனாமி வரும், இந்த மணிக்கு நான் பூகம்பம் வெடிக்க போறேன், இந்த பில்டிங் உடைய போகுது, இந்த பிளைட் வெடிக்க போகுதுன்னு தெளிவாக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னென்று சொன்னால், தேசத்தின் தலைவர்கள் செய்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், குற்றங்கள். அதன் நிமித்தம் எவனோ செய்யற தப்புக்கு எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி, பாபிலோன் தேசத்துக்கு எல்லாம் அடிமையா போன மாதிரி எல்லாரும் பரிசுத்தவான்களும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் சேர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது என்று சொன்னால், தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. இதற்காக நம் கருத்தோடு நமக்கு இன்னைக்கு இருக்கா பேர் தெரியுமா, நம்ம எத்தனை இலாக்காவோட எம்எல்ஏ பேர் தெரியுமா, எம்பி பேர் தெரியுமா, எதுவும் நமக்கு தெரியாது. உலகபட்சமா அதிகமா பார்த்தா ட்ரம்ப் தெரியும், அது தெரியும், இது தெரியும், வேற என்ன நமக்கு தெரியும்?
இங்கிலாந்து தேசத்துல உள்ள ஒரு சில காரியங்கள் தெரியும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தெரியறது இல்லை. அப்ப நம் இவ்வளவு விஷயங்கள் நாம் தெரிந்தால்தான் நாம் ஜெபிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒவ்வொருவர்களும் தனிப்பட்ட விதத்திலே தான் வசிக்கிற பகுதியில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு அமைச்சர்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்காகவும் அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இவையெல்லாம் செய்யும் பொழுது தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். சீக்கிரத்துல நம்ம காரியம் எல்லாம் நடக்கணும்னு சொன்னா சில காரியங்களை நாம் மேலிருந்து நகர்த்த வேண்டும். நாமளே ஆண்டவரே எனக்கு இந்த காசு எனக்கு சந்திக்கப்படல, எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படல, எனக்கு சந்திக்கப்படல என்று சொல்வதை விட, சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல ஆண்டவர், எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறதை விட, அங்கே சாப்பாடு சீக்கிரம் தயார் பண்ணி வருகிற அளவுக்கு அங்கே வேலை நடக்கிறதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நான் இன்னைக்கு சாப்பிடாம பசியோடு இருக்கிறேன், ஏசப்பா எனக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லி நாம் ஜெபித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே அங்க உணவு ஆயத்தப்படுத்துறவங்களை சீக்கிரம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க துரிதப்படுத்துங்கப்பான்னு சொல்லும்போது அங்க வேலை நடக்கும். நமக்கு பிரச்சனை என்னன்னா, எங்க இருந்து வேலை நடக்கணுமோ அங்க இருந்து நடக்க வேண்டிய வேலைகளை நாம் நவுத்துவதற்கு நம் தேவன் சீக்கிரத்திலே செய்ய வேண்டும். அதுக்குத்தான் பார்வோனுக்கு அந்த காரியத்தை என்ன பண்றாரு, இந்த காரியத்தை அவர் சீக்கிரத்திலே செய்து முடிக்கிறார். ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் பஞ்சத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, யாக்கோபின் சந்ததி அழியாதபடிக்கு அங்கே யோசேப்பை நியமித்தாதான் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். யோசேப்பு தேவை, யோசேப்பு அதிகாரியை நியமித்தாதான் அந்த பஞ்சத்திலே அவர் காப்பாற்றப்பட முடியும், அந்த சந்ததி அழிந்து போகாமல் காப்பாற்றப்பட முடியும் என்பதற்காக தேவன் அந்த காரியத்திலே பார்வோனுக்கு சீக்கிரத்திலே காரியத்தை கைகூடி வர செய்தார். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்திற்காக ஆபிரகாமை போல இளங்கன்றை எடுத்து அடித்து மாவை பிசைத்து சரசரவென்று ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். லோத்து அப்படித்தான். 3 புருஷர்கள் வந்த பொழுது அவன் உடனே அவன் மாவு செய்து அவன் சமைச்சு அவன் தான் எல்லாத்தையும் தயார் செய்தார். அவங்க மனைவி அதை தயார் பண்ண. நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல சில நேரங்களிலே தன் குடும்பத்தில் ஊழியத்துல அநேகரும் ஒன்றுபட்டு சேர்ந்தால்தான் சில காரியங்கள் நமக்கு ஜெயமாக கிடைக்கும். இன்னைக்கு நான் மட்டுமே நினைக்கிறோம், பாஸ்ட் மட்டுமே ஜெபம் பண்ணா போதும், பாஸ்ட் நம்ம எல்லாமே ஜெபம் பண்ணிக்கிறாங்க, பாஸ்டுக்கெல்லாம் நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு எல்லாம் என்ன, அவங்களுக்கு தனியா ஏதாவது பவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? கிடையாது. அவங்களுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. இந்த மீட்டிங் நடத்துறாங்கன்னா பல போராட்டங்கள் உண்டு. இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் அல்ல. நாம நினைக்கிறோம் எவ்வளவோ வேலை அலுவல்கள் இருக்கலாம், எவ்வளவு ஊழியங்கள் இருக்கலாம், எவ்வளவு குடும்பத்தின் காரியங்கள் இருக்கலாம், இதெல்லாம் அர்ப்பணித்து விட்டு இந்த மீட்டிங்ல கலந்துருக்கிறாங்கன்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தை ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர்கள் தன்னை அர்ப்பணித்து செயல்படுகிறார். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு சீக்கிரத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணும்ப்பா, நாம என்ன செய்யணும் ஆண்டவரே, அவங்க என்ன ஊழியத்துல அங்கங்க இடத்துல நாங்க என்னப்பா செய்யணும், நாங்க எந்த அளவுக்கு இன்னும் நாங்க ஆயத்தமா வரணும், எந்த அளவுக்கு நாங்க செய்தி கொடுக்கும் பொழுது ஆண்டவரை இன்னும் உடைய சமூகத்துல அதிகமாய் அமர்ந்து நாங்க வெளிப்பாட்டோட சொல்லணும். ஐயா ஆண்டவர் எங்களோட பேசி இன்னும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தணும் ஏசப்பா நம்ம சொல்லி நம்ம ஆண்டோட சமூகத்துல கேட்க வேண்டும். ஏதோ நம்ம வார்த்தைகள் எடுத்து பேசணும் போனோம் வந்தோம் என்பது அல்ல. ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்பாடை எப்படி பார்வோனுக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே கொடுத்தார். அந்த ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அங்க வாக்கு கொடுத்தார். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நமக்கு பேச வேண்டும். இந்த ஜெபத்தின் ஊடாக நாம் நடத்தப்பட வேண்டும். அநேக வெளிப்பாடுகள் தேவதாசர்களுக்கு வெளிப்பட கர்த்தர் கொடுக்க வேண்டும். நம்ம இருக்கிற அநேகருக்கும் அநேக பிள்ளைகளுக்கும் பாடுகிற, ஏன்னா பாலகர் சிறுவர் பெரியவங்க இதுல பாரபட்சம் கிடையாது. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் பேசுகிற தேவனா இருக்கிறபடினாலே ஆண்டவரே எல்லாரோடையும் பேசுங்கப்பா, ஆண்டவர் எல்லாரோடும் நீங்க காரியங்களை சொல்லுங்கப்பா, நாங்க என்னப்பா செய்யணும், நாங்க எந்த காரியத்தை எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரியலப்பா, ஆனா நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம் ஆண்டவரை, நாங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், எல்லா பாஸ்டர்களும் ஜெபிக்கணும் தான் நினைக்கிறோம், ஜூம் மீட்டிங்ல உள்ள நாம எல்லாரும் ஜெபிக்கணும் தான் நினைக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜெபிக்கணும் தான் நினைக்கிறோம், ஆனா முடியல ஆண்டவரே, சோர்ந்து போயிடுறப்பா, ஏதோ காரியத்துல நாங்க சோர்வடைஞ்சிடறப்பா, என்னன்னு தெரியலப்பா. ஐயா இருக்காங்க, வார்னர் ஐயா இருக்காங்க, பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஐயா இருக்கிறாங்க, ஜீவானந்த் ஐயா இருக்கிறாங்க, இன்னும் நிறைய சகோதரிகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா அவங்க காரியங்கள்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியலப்பா, நாங்க உங்களுக்கு எந்த விதத்துலப்பா ஹெல்ப் பண்றது, ஆனா நாங்க ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், எந்த காரியத்துக்காக நம்ம கண்ணீரோட ஜெபிக்கணும் ஆண்டவரே, என்ன உதவிகள் நம்ம செய்யணுங்கிற காரியங்கள் நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட பேச வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. நம்ம வெளிப்படுத்தி எனக்கு அதை சொல்லிட்டார் ஆண்டவர் இதை வெளிப்படுத்திட்டாருங்கிறது நோக்கம் அல்ல, அது அவருக்கு பிரியம் அல்ல. நாம் அவர்களுடைய பாரங்களையும் அவர்களுடைய காரியங்களையும் நாம் சுமந்து கொண்டு அவர்களுக்காக நம் கண்ணீரோட நம் தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கான காரியங்களை வெளிப்படுத்துவார். ஐயா இந்த காரியங்களை நீங்க நல்லபடியா செய்யுங்கய்யா, நீங்க 100 பேருக்கு சாப்பாடு போறீங்களா,
சந்தோஷம் ஐயா, நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஜெபிக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஜெபிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம், அந்த காரியத்தை கர்த்தர் நேர்த்தியா முடித்தார், அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சீக்கிரமா சில காரியங்கள் நம்ம நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா காலங்கள் ரொம்ப மோசமா இருக்கிறது. சடுதியில எந்த ஆபத்து எப்படி வரும் என்றே தெரியாது. அதான் சொல்றாருல, இதோ திருடன் வர்ற மாதிரி அவர் வருகிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வருகிறார். அதே மாதிரிதான் தேசத்துல என்னென்ன காரியங்கள் எப்படி நடக்குன்னு நமக்கு தெரியல. கொரோனா வந்த பொழுது அது நம்ம என்னன்னே தெரியல. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சடுதியில நடக்கும். பூகம்பம், கொள்ளை எதிர்ச்செல்லாம் எந்த செகண்ட்ல எப்படி நடக்கும்னு தெரியாது. அதனால நாமும் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். அதே போல கர்த்தர் சீக்கிரத்திலே அவர் நமக்கு நியாயம் செய்ய ரெடியா இருக்கு. தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடும் பொழுது அவன் என்ன பண்றாரு, ஆண்டவர் அங்கே நிப்பாட்டி கேட்கிறார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்கிறார். இன்னைக்கு அநேக குருடர்கள், செவிடர்கள், கண்ணு தெரியாதவர்கள் நிறைய பேரு எனக்கு எல்லாம் அந்த பூமியில உண்டு. எல்லாரும் கேட்கறாங்கல்ல, கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க இல்லைங்க, ஏங்க அவன் கண்ணு இல்லாம இருக்கிறான், அவன் காது இல்லாம இருக்கிறான், அவன் கை இல்லாம இருக்கிறான்னு எல்லாரும் சொல்லி பேசுறாங்க. ஆனா நாம சொல்ல உடனே ஆண்டு உனக்கு நான் என்னப்பா செய்யணும்னு கேட்கிறாரு. பிச்சைக்காரன் ஐயோ அம்மான்னு கூப்பிடும் பொழுது உன்ன அவன் ஐயா எனக்கு 10,000 காசு கொடுங்கன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் 10,000 காசு கொடுத்திருப்பாரு. எனக்கு சாப்பாடு வேணும் கொடுங்கன்னா சாப்பாடு கொடுத்திருப்பாரு. ஆனா அவன் என்ன கேட்டான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும், என் கண்ணு திறக்கப்படணுப்பான்னு கேட்டான். இன்றைக்கு நாமும் இப்படித்தான், ஆண்டவரே சீக்கிரத்துல எனக்கு அதுல ஒரு விடுதலை வேண்டும்ப்பா, இந்த சூழ்நிலை மாறணுப்பா, நான் ஜெபிக்கணும்ப்பா, நல்ல பாடணும்ப்பா, துதிக்கணும்ப்பா, நான் நல்ல ஊழியம் செய்யணும்ப்பா, நான் இன்னும் நாம் ஈடுபட வேண்டுமாப்பா என்று சொல்லி நாம் தேவனிடத்துல கேட்கும் பொழுது நாம் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து பெரிய காரியங்களை செய்யும். அதனால சீக்கிரமாக நாம் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் ஜெபத்திற்கு வருவோம், நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார், அற்புதங்களை செய்வார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தரை நாமம் மையப்படுவதாக. ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தைகள் எடுத்து வந்தீர்கள். இந்த நாளும் கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக என்று நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் தேவன் தாமே தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திப்பாராக. இன்னுமாய் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதங்களா இருந்தாலும் அந்த ஆயுதங்களை தேவன் முறியடித்து கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை காலூன்று நிற்கும்படியாக யோசுவா போல் இந்த நாட்களில் தேவன் நடத்துவார்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தூர தேசத்திலிருந்து நாங்கள் ஊழியக்காரர்களா இந்த வேளையிலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. ஆமென். இந்த வேளையிலும் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்கும்படியாக சீக்கிரத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள், நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு இந்த காரியத்தை நாளைக்கு செய்வோம்னு சொல்லி போனால் அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டு போயிடுவார். அதனால நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை உடனே இந்த நாட்களிலே செய்துவிட வேண்டும். உடனே நாங்கள் செய்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். ஏண்டா இப்ப கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்களை சொல்லிக் கொண்டு வருவார்கள், ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு சில பேருடைய விசுவாசம் அற்றுப்போய் இந்த நாட்களை விட்டுவிட்டது. ஆனாலும் இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் வருவது நிச்சயம். ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்தால் ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே வெகு விரைவிலே வரும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வார்த்தையை கொடுத்த அன்பு தாசனை இந்த நாட்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியிலும் முடிவு யோகத்துக்குள்ளே இந்த நாட்களை வருவோம். இந்த வழியிலும் சிஸ்டர் சாலோமி அவர்களை அழைப்போம். இந்த வழியிலும் அவர்கள் முடிவு ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், எடுத்து வாருங்கள். ஆமென். ஏசப்பா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, தயாபரரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்க நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர. கர்த்தாவே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற இசப்பா, கூப்பிடுகிற யாவருக்கும் எங்கள் தேவன் நீங்க சமீபமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர. கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதிலே. கர்த்தாவே அப்பா உமக்கு கொடுக்கப்பட்ட 1000 நாமங்களிலே ஒன்று ஆண்டவரே. அப்பா நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. அந்த நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இசப்பா நீர் பேசின நல்ல சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே இசப்பா, நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கத்தாவே நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து அறிந்து பார்க்க கத்தாவே. அப்பா ஆண்டவரே கத்தாவே, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று கத்தாவே அன்றைக்கு நீ சீடர்களும் கேட்டது போல கத்தாவே, நாங்க கூட ஆண்டவரே எந்த சூழ்நிலை இசப்பா ஆண்டவரே
வெறும் வாயின் வார்த்தைகளால் மாத்திரம் இல்லாதபடிக்கப்பா ஆண்டவரே கத்தாவே நாங்கள் செய்கையிலும் அதை நடப்பிக்கிறவர்களாய் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் கத்தரைகளை மாற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே கடமைக்காக மாத்திரம் இல்லாதபடிக்கப்பா ஆண்டவரே உத்தமத்திலும் உண்மையிலும் ஆவியிலும் ஆத்துமத்திலும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் திறப்பிலே நிற்கிறவர்களாய் உமக்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே கத்தனீர் எங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறையா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல கத்தாவே அப்பா நாங்கள் இன்னுமாய் கூட கத்தாவே காரியங்கள் உமக்கென்று ஏசப்பா செய்ய எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஞாயிறு மாலை கூடுகை கத்தாவே உடைய மகிமை பிரசன்னம் எங்கள் மத்தியில கடந்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆராதனை வேளையிலே உடைய மகிமை இறங்கி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய தெய்வ தாசரை கொண்டு ஆண்டவரை நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. விசேஷமாய் கத்தாவே இந்த வார நாட்கள் நடக்க போகிறதான எல்லா ஆண்டவரே ஆராதனைகளிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமாய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே கத்தாவே சண்டேஸ் நடக்கிறதான காலை ஆராதனை மாலை ஆராதனை யூத் மீட்டிங் சண்டே ஸ்கூல் ஆண்டவரே வெனஸ்டே நடக்கிற பிரேயர்ஸ் ஆண்டவர் ஒவ்வொரு கூடுகையிலும் கத்தாவே கர்த்தருடைய மகிமை ஆண்டவர் அளவில்லாமல் இறங்கி வர வேண்டுமாய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அநேக ஆத்துமாக்கள் கலந்து கொள்ள ஆண்டவரை கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டார் என்று சொன்னது போல கர்த்தாவே அப்பா ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து ஆண்டவரே நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ள போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை விசேஷமா இது முன்னேஞ்சு நடத்துகிற ஊழியக்காரருக்கு நல்ல சரீர சுகம் மேல ஜீவன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளிடுவீராகப்பா. அவருடைய கர்த்தாவே சப்பா கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஊழியத்தின் வாசலை கர்த்தர் இன்னுமாய் கூட விரிவாக்குங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு என்று ஆண்டவரே கொடுக்கிறவர்களை ஜெபிக்கிறவர்களை தாங்குகிறவர்களை கர்த்தர் இன்னுமாய் கூட அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளிலே கர்த்தாவே இதுல பங்கு பெற்று கொண்டிருக்கிறதானே பார்த்து கொண்டிருக்கிறதானே கேட்டு கொண்டிருக்கிறதானே ஆண்டவரே சப்பாண்டவரே அப்ப ஆண்டவரே இணைப்பில இருக்கிறவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் பேர் பேராக தனித்தனியாக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஒரு மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்தும். எங்கள் உள்ளும் புறமும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவரை எதிர்பார்ப்புகளுக்காக எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ கத்தாவே அப்பா என் தேவன் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே விடுதலையின் நாயகனாய் நீர் இருந்து கத்தாவே எகோவா ராஃபாவான் இருந்தப்பா எல்ஷடாயின் தேவனாய் இருந்த ஆண்டவரே எல்ரோயின் தேவனாய் இருந்து கத்தாவே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் சாட்சியை நிரப்ப போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. பலவீனங்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா கடன் பிரச்சனை இருப்பாங்க கடன்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராகப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விசேஷமாய் திருமண காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவீராகப்பா. ஆண்டவரே கத்தாவே சபா பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஏற்ற வேலை கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளிடுவீராகப்பா. ஆண்டவரே பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் இருப்பார்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. ரட்சிக்கப்பட்டு பின்மாட்டு திருக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பீராக ரட்சா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா வயோதிபர்களுக்காக வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. மகிமை பிரசன்னம் நம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த இசப்பா இந்த ஞாயிறு மாலை ஆராதனை செய்தி கொடுக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்து ஆண்டவரே ஆவியின் வரங்களினாலும் கனிகளான கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கர்த்தரை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஆண்டவரை எங்களுக்கல்ல ஆண்டவரை எங்களுக்கல்லப்பா உங்க நாமம் மகிம்படணும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிம்படணும் ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே இந்த ஊழியத்துங்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் தந்திரமான காரியங்களையும் மனுஷர் எடுக்கிறதான வீண் முயற்சிகளையும் மான மனத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சத்துருவின் சேனைகளும் இயேசுவின் நாமத்துல ஒரு மனமாய் கடித்து பாதரத்தை சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனில் ஜெய வீரர் ஆண்டவரில் ஜெய கம்பீரப்பா. உங்க நாமத்தினா அவங்களை ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. தேவைகளை கர்த்தர் நீ சந்தித்தப்பா. உங்க நாமத்தை மகிப்படுத்திக் கொள்ள போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமேசப்பா நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஐயா உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் நாங்க எல்லாருமே நாங்க சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone and God bless you. Thank you. Thank you. Thank you. God bless you.